सिद्धिविनायक मूर्ति की जय। सद्गुरु श्री अरुणगिरिनाथ स्वामी की जय। வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. போன கிளாஸ்ல 20 முடிச்சிருக்கோம். இப்போ 21 ஆரம்பிக்கணும். கருதா மறவா நெறி ஆன எனக்கு இருத்தாள் வனசம் தர என்று வனச்சந்திரன் போட்டுக்கு வனச்சந்திர என்று இசைவாய் வனசம் தர இருத்தாள் வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதாசுர சூர. நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் உங்கள் புக்கில். அது ஏதோ தனித்தனியாக என்னென்னோ அது சுக்கு மிளகு திப்பிலின்னு சொன்னால் நமக்கு புரியும். சுக்கு மீ லகுத்தி பிளின்னு போட்டிருக்கு இந்த புக்கில். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம்னா இப்படி கரெக்டாக விரதாசுர. ஏன்னா சுரசூரங்கிற வார்த்தையே கிடையாது. சுரன்னாக்கா தேவர்கள், சூரன்னாக்கா சூரபத்மன். ஸோ அவ ரெண்டு பேரும் இப்படி இணைக்க முடியும். ஸோ விரதாசுர இதுக்கு அர்த்தம் நம்ம பார்க்கும்போது இது என்ன இதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். சூர விபாடனனே. அதாவது பரம்பொருள் இறைவன் நமக்கெல்லாம் மனசுன்னு ஒன்று கொடுத்து அந்த மனசுக்கு எண்ணிறந்த ஆற்றல்களை கொடுத்துருக்காரு. சக்தி மனசுக்கு எவ்வளோ விதமான சக்திகள் இருக்கு. அதில் 2 முக்கியமான சக்தி வந்து கருதுதல், மறத்தல். கருதுதல்னா நினைவு கூறுதல், முன் நடந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு பார்க்கறது. மறத்தல்னா முன் நடந்த சம்பவத்தை நினைச்சா முடியாமல் இருக்கிறது மறத்தல். இப்பெல்லாம் நமக்கு அது நிறைய ஜாஸ்தி ஆயிடுது. இந்த வயசுல மறதி வந்து அதிகம். இப்போ இது 2மே சக்தி. நீங்க கேட்கலாம், மறத்தல் என்ன சக்தியா? மறதியினால எனக்கு கஷ்டம் தானே. நினைவு ஆற்றல் வேணா ஒரு சக்தி, மறத்தல் எப்படி சக்தின்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா மறத்தல் வந்து நினைவை விட முக்கியமான சக்தி மறதிங்கிறது. இப்போ நினைச்சு பார்ப்போம், சின்ன வயசுலேருந்து உங்க வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கு, எவ்வளோ துக்கங்கள், சுக துக்கங்கள் கலந்துதான் வாழ்க்கை. எவ்வளோ துக்கங்கள் வந்திருக்கு, எவ்வளோ வலியை அனுபவிச்சிருக்கோம், எவ்வளோ ஆப்ரேஷன் இருக்கும், முட்டி உடைஞ்சிருக்கும், எவ்வளோ வலியை அனுபவிச்சிருக்கோம். இப்போ மறதின்னு ஒன்று இல்லைனாக்கா, எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி எனக்கு எலும்பு உடைஞ்சு அப்போ நான் பட்ட வேதனையெல்லாம் இப்பவும் நினைவு இருக்கு. எனக்கு வேணாமா அந்த நினைவு? இல்லை இல்லையா? அதனால கஷ்டம் தானே நமக்கு. இதை நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணால், போன ஜென்மத்தில் ஒரு நாயாக பிறந்து எத்தனையோ கல்லடி வாங்கியிருப்போம். அதெல்லாம் இப்போ நினைவுக்கு வரணுமா? வேண்டியதில்லை இல்லையா? அதனால போன ஜென்ம நினைவுகளை அடியோடு ஒழித்து, ஜென்மங்களில் நடந்த சம்பவங்களை நமது மனதிலிருந்து அடியோடு ஒழித்து, அதே மனசு தான் வருது. ஆனால் நினைவுகள் மழுங்கி விட்டன, அழிந்து விட்டன. ஆனால் இந்த ஜென்மத்தில் நடந்ததும் சில வருஷங்களுக்கு முன்னாடி, சில சமயம் சில நாளுக்கு முன்னாடி, இன்னைக்கு காட்டால் நடந்து கூட மறந்துடும் சில பேருக்கு. ஷார்ட் மெமரி, லாங் மெமரின்னு இருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து கருதுதல், கருதுதல்னா நினைத்தல், மறத்தல்னா மறந்து போடுறது. இது 2மே நமக்கு உள்ள ஆற்றல். மறத்தல்ங்கிற ஆற்றல் வந்து ஏன் அவசியங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கருதுதல், மறத்தல் இது 2ம் நமக்கு எந்த அவஸ்தையில வருதுன்னு பார்க்கணும். அவஸ்தைனா தெரியும் உங்களுக்கு, நிறைய தடவை அபிராமி அந்த எல்லாம் பார்த்துருக்கோம். ஜாகிரத், சுஷுப்தி, சொப்னஹ. அதாவது விழிப்பு,
உறக்கம் அல்லது நித்திரை, கனவு. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வேக்கிங், அவேக்னு சொல்லக்கூடாது. அவேக்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். அவேக் அரைஸ் டாப் நாட் அண்டில் யூ ரீச் த கோல்டு. விவேகானந்தர் சொன்ன மாதிரி அவேக்னாக்கா உள்ளுக்குள்ள ஒரு அவேக்கனிங் வரணும். இப்பெல்லாம் நம்ம அவேக்கனிங் ஸ்டேட்ல இல்லை, வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கோம். அவ்வளோதான், ஏதோ ஒழிச்சிட்டு இருக்கோம், தூங்கலை. அது கூட சில நடுவில் இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து உட்காண்டா சுஷுப்திக்கு போயிடும் ஜாக்கிரத்துலேருந்து. ஸோ வேக்கிங், டீப் ஸ்லீப், வெறும் ஸ்லீப்னு சொல்லக்கூடாது, டீப் ஸ்லீப் சுஷுப்தியில். ஏன்னா கனவுன்னு இதுவும் ஸ்லீப்பிங் ஸ்டேட்டில் தான் வருது. பட் திஸ் இஸ் நாட் டீப் ஸ்லீப். ஓகே, இது வந்து ட்ரீம். அது இப்போ என்னென்னோ சொல்கிறா, ரேபிட் ஐ மூமெண்ட், REM அப்படின்னு பேர் இருக்கு. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப். ஸோ நம்ம இரவில் நம்ம தூங்கும்போது டீப் ஸ்லீப், ட்ரீம் ரெண்டும் வருது. இப்போ டீப் ஸ்லீப்பில் இருக்கும் பொழுது நமக்கு கருதுதலோ மறத்தலோ இருக்கா? ரெண்டும் கிடையாது. ஏன்னா வந்து சில பேர் சொல்லலாம் நம்ம தூங்கும்போது மறந்துருக்கோமே எல்லாம்னு. அது மறதியே இல்லை, அது விழிச்சு நம்ம வந்து ஜாக்கிரதை, அது விழிப்பு நிலையில் இருக்கும்போது ஒரு ஒரு சம்பவம் நினைவுக்கு வரல, ஒரு பேர் நினைவுக்கு வரலன்னா தான் அதுக்கு பேர் மறதி. தூங்கும்போது மனது வந்து ஒடுங்கி போயிடுது. மனதே இல்லாத பொழுது அங்கே வந்து கருதுதல் மறத்தல்ங்கிற ரெண்டுக்கும் இடமே கிடையாது. அதனால சுஷுப்தியில் இந்த கருதுதல் மறத்தல் ரெண்டும் கிடையாது. சொப்னகா, சொப்னத்தில் என்னென்னவோ வருது, அப்போ நினைவு இருக்குன்னு நினைக்கலாம். கிடையாது. நினைவுனாக்கா நம்ம வாழ்க்கையில் நடந்ததை நினச்சி பார்க்குறது, டிக் அவுட் ஃப்ரம் த மெமரி, அதுதான் நினைவுங்கிறது. இது சொப்னத்தில் வருது, சம்மந்தமே இருக்காது. நம்ம இது வரைக்கும் அந்த ஒரு இடத்துக்கு போயே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இடம்லாம் வரும். நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத என்னென்னவோ சம்பவங்கள் சொப்னத்தில் வரும். அதனால் ட்ரீம் வந்து யூ கேனாட் கன்சிடர் ஆஸ் கான்ஷியஸ் ஸ்டேட்டு. ஸோ அதனால் ட்ரீம்லேயும் வந்து கருதுதல் மறத்தல் ரெண்டும் கிடையாது. ஸோ அப்போ எப்போ இருக்குன்னாக்கா ஜாக்கிரதை, விழிப்பு நிலையில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து நினைவும் இருக்குது, மறத்தல் அப்படிங்கிற ரெண்டுமே இருக்குது. இப்போ இந்த 3 அவஸ்தை சொன்னேன், இது 3மே வந்து நம்ம மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு புரியுறதா? நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம மாதிரி ஒருத்தர் ஞானிகள், பெரிய தபஸ்விகள், அவளுக்கெல்லாம் இது பொருந்தாது. அவளுக்கு இருக்கு. பட் இதோட சேர்த்து இன்னும் 2 அவஸ்தையில் இருக்காங்க. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். சொல்லிடுறேன் அந்த அவஸ்தை என்னன்னு. அதாவது அந்த ரெண்டுமே வந்து ஜாகிரத் அப்படிங்கிற அவஸ்தையினோட 2 சப்டிவிஷன். இது ஞானிகள் இருக்கக்கூடிய அவஸ்தை. இதில் வந்து என்னன்னாக்கா, ஒன்று வந்து துரியம், இன்னொன்று துரியாதீதம். துரிய அதீதம், அதுதான் துரியாதீதம்ங்கிறோம். இப்ப இதுல இவர் சொல்றது வந்து கருதா மறவா நெறி காண எனக்கு இருத்தால் மனசம் தர என்று இசைவாய் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கருதுதல் மறத்தல் இல்லாத நிலை கேட்கிறார். கருதா மறவா ரெண்டு எதிர்மறை. கருதுதல் மறத்தல்னாக்க நினைத்தல் மறந்து போதல். கருதாத மறவாத அப்படின்னாக்கா நினைவு கொள்ளாத, அது கருதுனா ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தாம மறக்காத, இந்த 2 இல்லாத நிலை. அது வந்து இந்த சுஷுப்திலையும் சொப்னத்திலையும் நமக்கு இருக்கு. ஆனா அதை பத்தி அவர் சொல்லல. ஜாகிரத் நிலையிலேயே எந்த ஒரு கருத்தும் மனதில் இல்லாமல் மனம் ஒடுங்கிய நிலை, அந்த நிலையை தர சொல்றார். அந்த நிலை தான் துரியம், துரிய அதீதம்ங்கிற நிலை. இல்லை, அது ஞானிகள் தான் அதை வேண்டுவான். நம்ம வேண்டப்படைய வேண்டினா நமக்கு கிடைக்காது. ஏன்னா அதுக்குண்டான முயற்சியில் நாம் ஈடுபட்டால் நமக்கும் இந்த துரியம் துரியாதீத இந்த நிலையை அடைய முடியும். அதுதான் நம்மளுடைய மனிதர்களாக பிறந்த நோக்கமே. அதுதான் அந்த நிலையை அடைஞ்சு இறைவனை தரிசிப்பது, இறைவனை நம்முள் தரிசிப்பது. அதுதான் அந்த நம்முடைய மனிதர்களாக பிறந்ததனுடைய பயன். ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்லை. ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம், ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். வழியா அதுக்கு மேலே நம்மளுடைய லெவல் ஏறுறதில்லை. அதனால் இந்த ஜாகிரத் சுஷுப்தி சொப்ன நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் அருணகிரிநாதர் கேட்குறது, கருதா மறவா நெறியை
எனக்கு துரிய நிலையிலும் துரிய அதீத நிலையிலும், அதாவது ஜாக்கிரத் நிலையில, ஜாக்கிரத்துல தான் துரியம் துரிய அதீதம் இருக்கு. நான் விழித்து கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு கருதாத மறவாத நெறி வேண்டும் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போ துரியம் அப்படின்னா என்னன்னாக்கா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சத் சித் ஆனந்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். அதுதான் துரிய நிலை. சத் சித் ஆனந்தம். அதாவது சத்னாக்கா, சத்னா உண்மை, மெய்ப்பொருள் எதுவோ அதை உணர்ந்த நிலை. பல பாடல்கள் நம்ம பார்த்துருக்கோம். மெய்ப்பொருள், அதாவது வானா புனல் பார் கனல் மாறுதமோ அந்த பாடலில் மெய்ப்பொருள் ஆவது ஷண்முகனேன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் டீட்டெயிலாக அதுக்கு மெய்ப்பொருள்ங்கிறது விளக்கம் பார்த்துருக்கோம். மெய்ப்பொருள்ங்கிறது பரம்பொருள், பரமாத்மா. ஸோ துரிய நிலையில நம்ம வந்து சத்து எதுன்னு உணர்றோம். நம்மளுடைய உடம்பு சத்து இல்லை, இந்த மனது சத்து இல்லை, நம்முடைய ஆன்மா சத்து. அதே மாதிரி பரம்பொருள் சத்து அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த உணர்வுக்கு நாம் வரோம். அதுதான் சத்து. சித்து, சித்தம் ஒடுங்கிய நிலை. சித்தம் ஒடுங்கிய நிலையை இப்போ வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பல அர்த்தங்கள் இருக்கு. சித்து ஆனந்தம், அந்த ஆனந்த நிலையில நம்ம இந்த சித்து அமைஞ்சாக்கா நமக்கு ஒரு பேரானந்த நிலை உண்டாகும். அந்த பேரானந்த நிலையை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவாவா அனுபவிச்சு உணரணும் அந்த பேரானந்த நிலை. இந்த துரிய நிலையில அது வருது. அதாவது ஜீவன் சிவஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகும். அப்ப நம்ம ஜீவனையும் பார்க்குறோம். ஜீவ தரிசனம் நமக்கு இருக்கோ இல்லை, உடல் தரிசனம் தான் இருக்கு நமக்கு, வேற எந்த தரிசனமும் இல்லை. இப்படி கண்ணாடியில் பார்த்தா உடம்பு தெரியறது, இப்படி பார்த்தா தெரியறது. ஜீவன் உள்ள இருக்கிற ஜீவனை நம்மளால பார்க்க முடியறதோ உணர முடியறதோ இல்லை. இந்த துரிய நிலையில ஜீவ தரிசனம் கிடைக்கும். ஜீவ தரிசனம் மட்டும் இல்லை, இந்த ஜீவன் வந்து சிவஸ்வரூபமா இருக்குங்கிற ஒரு உணர்வும் நமக்கு வரும். சிவனையும் பார்ப்போம், ஜீவனையும் பார்ப்போம். ஜீவன் வேறு சிவன் வேறு அல்ல அப்படிங்கிற உணர்வும் நமக்கு வரும். அதுதான் துரிய நிலை, சச்சிதானந்த நிலை. சச்சிதானந்த நிலையில ஜீவன் சிவஸ்வரூபம்ங்கிற உணர்வு வருது. நாம் சிவனாகவே இருக்கிறோம். அப்பொழுது ஒரு பரமானந்தம் உண்டாகிறது. ஸோ இதுக்கெல்லாம் மனசு வேணும். ஸோ துரிய நிலையிலே நமக்கு மனசு இருக்கு. மனசு ஒடுங்கி போல முழுக்க. மனசு வந்து இந்த உலக பொருள்களிலிருந்து ஒடுங்கி வைக்கிறது. ஐம்புலன்களின் ஆட்சியிலிருந்து விடுபட்டு இருக்கும் இந்த துரிய நிலை. இப்போ நம்ம வந்து இருக்கிற ஜாகிரத சுசுப்தி சொப்னால கண்டினியூஸா நமக்கு ஐம்புலன்களோட ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கு நம்ம மனசு. பார்த்தோமே ஐம்புலன்களை பத்தி நிறைய பாட்டில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால நம்ம எப்பவுமே ஐவாய் வழி செல்லும் அபாவினேன்னு இப்போ ஒரு பாட்டு பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து நான் 5 வாயில்கள் மூலமாக செல்லக்கூடிய அந்த ஆசை, அது ஆசை வந்து மனத்துக்கு உண்டாகிறதுன்னு பார்த்தோம் அந்த பாடல். அப்போ மனம் ஒடுங்கிய நிலையில இந்த ஆசை இருக்காது. இந்த துரிய நிலையில மனம் இருக்கு, மனம் ஒடுங்கியும் இருக்கு. ஆனால் இந்த உலக பொருள்கள் மீது எந்த விதமான ஒரு நாட்டம் இல்லை. அப்போ அந்த மனசுக்கு ரெண்டே தான் தெரியுது. ஜீவன் தெரியுது, சிவன் தெரியுது. ஜீவன் சிவஸ்வரூபம் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. அதனால உண்டார ஆனந்தத்தை அந்த மனது பேரானந்தத்தை அனுபவிக்கிறது. இந்த பேரானந்தத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், சின்ன உதாரணம். இந்த பேரானந்தத்தை அடைய முடியாது நம்மளால. அதுக்கு சச்சிதானந்த நிலைக்கு துரிய நிலைக்கு வந்தாதான் இன்னும் நிறைய நம்ம ப்ராக்ரஸ் ஆனோம். அதாவது இப்போ இந்த துரிய நிலை துரியாதீத நிலையை வந்து நம்ம சனாதன தர்மத்தில் அதுதான் ரொம்ப விசேஷம். இதை வந்து பல விதத்தில் நம்ம அடையலாம். ஒன்று யோக நெறியில் ஈடுபட்டு நம்ம அஷ்டாங்க யோகம் மூலம், அஷ்டாங்க யோகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யமா நியமா பிராணாயாமா ஆசனா பிரத்யாகாரா தியானா தாரணா சமாதி அப்படின்னு 8 நிலை. சமாதிங்கிற 8வது நிலை தான் நம்மளுடைய குறிக்கோள். அந்த சமாதி நிலை தான் துரிய அதீத நிலை. அதை பற்றி அப்புறம் வரலாம். ஸோ இப்போ யோக நெறியிலிருந்து துரியாதீத நிலையை அடைய முடியும். இன்னொன்று, இந்த கஷ்டம்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, என்னால் இத்தனை எல்லாம் பண்ண முடியாமா, நியமா இதெல்லாம் பண்ண முடியாது, ஆசனம்லாம் பண்ண முடியாதுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ அது இல்லாமலே துரியாதீதத்தை பண்ண முடியும். என்னன்னா இறைவன் மீது பக்தி. இந்த கலியுகத்தில் பக்தி தான் சிறந்த மார்க்கம் வரும். அந்த பக்தி செலுத்தி அவனை சரணாகதி. நம்ம செலுத்துறதெல்லாம் பக்தி இல்லை. நம்ம மறந்து பக்தி. அவன் மட்டும்தான் தெரியணும், அவனுடைய திருவடி மட்டும்தான் தெரியணும். அதுதான் உண்மையான பக்தி. அந்த பக்தி நிலைக்கு நாம் சென்றாலும் அது ஒரு ஷார்ட்கட்டு. துரியாதீத நிலையை அடையிறதுக்கு ஷார்ட்கட் வந்து அன்னைக்கு இருந்தார். இந்த பாட்டில் தான் சொல்லித்தர, ஷார்ட்கட் தான் சொல்லித்தராரு. இருத்தால் மனசும் தரை என்று செய்வார்னு ஷார்ட்கட். ஆனால் அதனுடைய லாங் ப்ரொசீஜர் வந்து அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகத்தில் நம்ம சமாதி நிலையை அடையும் போது துரியாதீத நிலையை அடைகிறோம்.
இல்லையா? இப்போ வந்து அதில் வந்து ஒரு ஸ்டேஜ் யமா நியமா பிராணாயாமம். இப்போ பிராணாயாமத்தில் வந்து பலவித பிராணாயாமம் இருக்கு. அதில் வந்து பந்த பிராணாயாமம்னு இருக்கு. மூல பந்தம், உத்தியான பந்தம், அப்புறம் வந்து ஜாலந்தர பந்தம்னு 3 பந்தங்கள் இருக்கு. ஜாலந்தர பந்தம் இங்கே பந்தம் பண்ணுறது, உத்தியான பந்தம் இங்கே, மூல பந்தம்னா ஆசனவாயு பந்தம் பண்ணுறது. ஸோ இந்த 3 பந்தத்துலேயும் பிராணாயாமம் பண்ணோம். இது மேலே இந்த 3 பந்த பிராணாயாமமும் நல்ல கைவர பெற்ற பின்பு நாம் இந்த 3ஐயும் ஒரு சேர இணைந்து செய்ய வேண்டும். அதுக்கு பேர் திரிபந்தம்னு பேரு. த்ரீ பந்தம், 3 பந்தங்களையும் ஒன்னா சேர்த்து பண்றது. அந்த பந்தம் பண்ணும் பொழுது உங்களுக்கு யூ வில் கெட் த ஃபீலிங். அமிர்த தாரை வந்து அப்படியே நம்ம சிரசிலேருந்து கிளம்பி நாடி நரம்புகள் எல்லாம் பாயும். அதை நான் பல முறை உணர்ந்திருக்கிறேன். அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த துரியாதீத நிலையை நான் உணர்ந்து அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் இது சொல்ல தெரியும். திரிபந்த பிராணாயாமம் செய்யும் பொழுது இதுக்கு ஒரு சாம்பிள் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த சாம்பிளை உணர்ந்தா நமக்கு தெரியும் இதுவே இவ்வளவு ஆனந்தம்னா அந்த பேரானந்தம் எப்படி இருக்கும்ட்டு இன்னும் நம்ம ஃபர்தராக ப்ராக்ரஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த திரிபந்த பிராணாயாமம் உங்கள் எல்லாராலையுமே பண்ண முடியும். அது பண்ணினா உங்களால் அனுபவிக்க முடியும் இந்த நிலை. நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம் அந்த சமயத்தில். அந்த அமிர்த தாரை வர்றது தான் தெரியும். அவ்வளவு சுகமாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் தான் அந்த நிலையில் இருப்பேன், வெளியில் வந்துடுவேன். இந்த மாதிரி பல தடவை எனக்கு வந்திருக்கு. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அது வந்து துரிய நிலை தான், துரியாதீதம் கிடையாது. அந்த இப்போ இந்த திரிபந்த பிராணாயாமத்தில் வர்றது வந்து துரிய நிலையினோட ஒரு சின்ன பகுதி. துரிய நிலைங்கிறது இன்னும் உயர்ந்த ஒரு நிலை. இப்போ இந்த துரிய நிலையில சச்சித் ஆனந்த நிலையில் இருக்கணும்னாக்கா நம்மளுடைய மனசு வந்து ஒடுங்கி, ஆனால் ஜீவனும் சிவனும் தெரியறது. இதுக்கு அடுத்த நிலையை துரிய அதீதம்னா என்னன்னாக்கா இந்த துரிய நிலையை விட மேலே உயர்ந்து செல்லும் நிலை. அது அந்த நிலையில என்ன ஆகும்னாக்கா நம் மனம் முழுவதுமாக ஒடுங்கிவிடும். நம் மனம் என்பதே இருக்காது. நாம் நம்முடைய உடல், அறிவு, அப்புறம் வந்து இது எல்லாம் போயிடும். மனசு, அகங்காரம் எல்லாம் போய் வெறும் ஆன்மா மட்டும் இருக்கக்கூடிய நிலை உண்டு. இந்த துரிய அதீதத்துல இதுல வந்து நம்முடைய துரியத்துல வந்து நம்முடைய ஆன்மா இருக்கு, விதியெல்லாம் போயிடுறது. ஆன்மா இருக்கு, அப்புறம் பரமாத்மா இருக்கு, ரெண்டும் ஒண்ணுன்னு நம்ம உணர்றோங்க. ஆனால் இந்த துரிய அதீதத்துல நம்ம ஆன்மாவையும் இழந்து விடுகிறோம். உயிர் இருக்கும், ஆனா ஆன்மாவினுடைய இருப்பே நமக்கு தெரியாது. ஆன்மாவை இழந்து விடுவோம், பரமாத்மாவையும் இழந்து விடுவோம். பரம்பொருள் இருக்குங்கிறது மறந்துடுவோம். நம் ஜீவன் மறந்துடும், சிவனும் மறந்துடும். இதுல ஜீவன் சிவன் உணர்றோம் துரியத்துல. துரியாதீதத்துல ஜீவனும் மறந்துவிடும், சிவனும் மறந்துவிடும். எதுவுமே இல்லாத ஒரு சூன்ய நிலை, அதுதான் துரியாதீதம். அதுதான் அதி அற்புதமான நிலை. மனிதன் செல்லக்கூடிய மேலான நிலை வந்து துரியாதீத நிலை. அனைத்தும் மறந்து ஒடுங்கி தான் என்பதை இழந்து இறைவனையும் இழந்து அனைத்தும் சூன்யமாய் இருப்பது, இதுதான் பரம்பொருள் இருக்கும் நிலை. பரமாத்மா வந்து எப்பவுமே இருக்கிறது துரியாதீத நிலையில் இருப்பார். அவர் வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றார், எவ்வளவோ தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறார். முருகனா வரார், மகான அம்பாளா வரார், தரிசனம்லாம் கொடுக்குறார். அது பண்ணினாலும் அவருடைய உண்மையான சுரூபம் வந்து அங்க வந்து துரியாதீத நிலையில் தான் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அவர் படைப்பு தொழிலை பண்ணும் போதும் துரியாதீத நிலை, காக்கும் தொழிலை பண்ணும்போது துரியாதீத, அந்த 5 தொழில்களை பண்ணும்போது அவர் துரியாதீதமாக இருப்பார். எந்தவித சலனமும் இல்லாமல் நிச்சலனமாக தன்னை இழந்து தான் என்பதை மறந்து அவர் அனைத்து இருப்பையும் மறந்து ஆன்மா தான் ஒரு பரமாத்மா என்பதையும் மறந்து சூன்ய நிலையில் இருக்கிறார். அதுதான் உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு நம்ம வர்றது ரொம்ப கஷ்டம், சூன்ய நிலை. ஆனால் பெரிய மகான்கள் இந்த நிலைக்கு வந்திருக்காங்க துரியாதீத நிலையில. இப்போ இவர் என்ன சொல்றார், கருதா மறவா நெறிங்கிறது இந்த துரியாதீத நிலை. இந்த துரியாதீத நிலை எதையும் நம்ம கருத மாட்டோம், எதையும் மறக்க மாட்டோம். அந்த நிலையை, அந்த நெறியை நான் காண, நான் உணர எனக்கு இருத்தால் மனசும் தர என்று செய்வாய். என்ன சொல்றாருன்னா, நான் வந்து யோக நெறியெல்லாம் நின்று கண்டுபிடிக்க முடியாதுப்பா, நீ உன்னுடைய திருவடி எனக்கு கொடுத்துரு. இருத்தால் மனசம், மனசம்னா தாமரை, தாள்னா தெரியும் உங்களுக்கு, தாமரை போன்ற முருகப்பெருமானின் 2 திருவடிகள். அந்த திருவடியை நீ எனக்கு எப்பொழுது தரப்போகிறாய் அப்படின்னு அர்த்தம். அந்த உன்னுடைய திருவடியில் நீ எப்பொழுது எனக்கு அடைக்கலம் தரப்போகிறாய், உன் பற்றற்ற உனது பற்றை நான் எப்பொழுது பற்றி கொள்வேன் அப்படின்னு கேட்கிறேன். அப்படி பற்றி கொண்டால் எனக்கு இந்த நிலையெல்லாம் கடந்து
நேராக நான் துரியாத நிலையை அடைந்து விடுவேன் அப்படிங்கிறதுல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால சொல்றார், முருகா உன்னுடைய இருத்தாள் மனசத்தை நீ எனக்கு தந்து அதன் மூலமாக கருதா மறவா நெறியை நான் காணும்படியாக எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சு இல்லையா? இது வந்து ரிக்வஸ்ட். இது வந்து இந்த 2 லைனை வந்து விண்ணப்பம் சொல்லலாம். அவருக்கு என்ன வேணுங்கிறத சொல்றார். அடுத்த 2 லைன்ல வந்து அட்ரஸ். விலாசம். விண்ணப்பம் விலாசம். இதில் அப்ளிகேஷன், இது வந்து அட்ரஸ். ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஃபில்அப் பண்ணுவோம், அப்புறம் அது ப்ராப்பராக எங்கே போனோமோ அங்கே அட்ரஸ் பண்ணணும், அங்கே போட்டால் தானே அது போய் சேரும். அதே மாதிரி இது சொல்கிறார், எனக்கு கொடுன்னு சொல்கிறார். இருத்தால் உனக்கு யாருக்கிட்ட கேட்குறான்னு சொல்லல, அடுத்த 2 லைனில் சொல்கிறார் யாருக்கிட்ட நான் கேட்குறேன்னு சொல்லி சொல்கிறார். வரதா முருகா மயில் வாகனனே விரதாசுர சூர விபாடனனே அப்படிங்கிறார். வரதானாக்கா அனுகிரகம் செய்பவன், அருள் மிக்கவன், பேரருளாளன். ஏன்னா அருள் வேணும், அருள் இருந்தால் தான் அந்த இருத்தாள் மனசம் தருவான். அதனால முதலே சொல்லிடுறான் பேரருள் நிறைந்தவனே. நம்ம பார்த்தோம் என் குண பஞ்சரணையில் வந்து 8 குணங்களை எழுதினேன், அதில் பேரருள்ங்கிறது ஒரு குணம். அதனால அவர் ஞாபகப்படுத்துறேன், நீ பேரருளாளன் அல்லவா, என் குண பஞ்சரன் அல்லவா, அதனால் நீ அருள் புரிந்து எனக்கு உனது இருத்தாள் மனசம் தர வேண்டும் அப்படிங்கிற ரிக்வஸ்ட் சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து வரதான்னு சொல்லிடுறார். ஏன்னா கருணை உள்ளவன், அதனால நீ கருணை புரிவாயிட்டு. அடுத்தது முருகாங்கிறார். அப்படின்னா உன்னுடைய அழகின் மீது என் மனம் ஈடுபட்டு விட்டது, ஆகையினால் உன் மீது நான் மிகுந்த பக்தியுடன் நான் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக முருகா அப்படிங்கிற. முருகன்னா பார்த்தோம் அழகு. நம்ம முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துங்கிற பாட்டில் வந்து நம்ம விளக்கம் பார்த்தோம். முருகன்னா என்ன, குமரன்னா என்ன, குகன்னா என்னன்னு. அடுத்தது மயில் வாகனனேங்கிறார். இப்போ இவர் வந்து ஹீஸ் இன் அ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. அருணகிரிநாதர் எனக்கு இன்னும் வரலே அப்படின்னா அவருக்காக சொல்லல, அவர் எப்பவோ அந்த நிலையை அடைஞ்சாச்சு, நமக்காக வேண்டிய எழுதுற பாட்டு. கந்தர் அனுபூதி முழுவதுமே அவர் போன்ற மற்ற முருகன் அடியார், நம் போன்ற முருகன் அடியார்களுக்காக எழுதினது. இவர்கள் இன்னும் பிறப்பு இறப்பு என்னும் சம்சார சாகரத்தில் சிக்கி சுழன்று கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு என்று நீ கதி மோட்சத்தை தரப்போகிறாய் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம் பொருட்டு அவர் கேட்கிறாரு. அதனால சொல்ற மயில் வாகனா இவர்கள் எல்லாம் உழன்று கொண்டிருக்கிறார்கள், இவரை மிக விரைவாக நீ கடை தேற்ற வேண்டும். இப்போ நமக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் பாடியில் ஏதாவது உடம்புக்கு வந்துடுறது, டாக்டர்கிட்ட போக முடியாது, எழுந்து போக முடியாத நிலைமை, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. இப்படி இங்கே இந்தியாவில் இருக்கா தெரியாது, லண்டனில் வந்து இது டாக்டர் ஆன் கால்னு உண்டு. அவளை நம்ம கூப்பிட்டாக்கா அவள் வந்து வேகமாக வருவாள் காரில். ஏன் வேகமாக வருவான்னு சொன்னீங்கன்னா ஆம்புலன்ஸ் மாதிரி அவளுக்கு கொடுத்துருக்கா ஒரு தனி காரு. அதில் மேலே வந்து ப்ளூ லைட் இருக்கும், அது ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். சில சமயம் சைரன் போட்டு வருவா, சைரன் இல்லாமல் வருவாள். அப்படி வந்தாக்கா ஆம்புலன்ஸுக்கு வழி விடுற மாதிரி நம்ம வழி விடணும். விரைவாக வந்து அந்த நோயாளியை வந்து அவர்கள் கவனித்து அவனது நோயை குணப்படுத்துவார்கள். அதுக்காக மருத்துவர் வந்து நோயாளியை விரைவாக அணுகுவதற்கு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கு. அது மாதிரி முருகப்பெருமான் விரைவாக வந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவன் நடந்து வந்தால் நடக்காது, வேகமாக வரக்கூடிய அந்த மயில் வாகனத்தில் ஏறி வர வேண்டும். எப்படி ஆதி மூலமேன்னு கஜேந்திரன் கூப்பிட்டவன் அடுத்த நொடியில மகாவிஷ்ணு கருடன் மேல வேகமா வந்து அனுகிரகம் பண்ணலையா, அது மாதிரி முருகப்பெருமானே நீ உன் மயில் வாகனத்தின் மீது ஏறி வந்து எனக்கு மிக விரைவாக அனுகிரகம் செய்ய வேண்டும், இருத்தாள் மனசம் தர வேண்டும் சொல்லி சொல்றதுக்காக மயில் வாகனனேங்கிறார். விரதாசுர இது ரொம்ப முக்கியம். அதாவது நிறைய பாட்டு புஸ்தகத்தை உங்க புக்கு இல்லை புக்லையுமே விரதான்னு போட்டு ஒரு ஆச்சரியக்குறி இருக்கும், சுரசூரான்னு ஒரு ஆச்சரியக்குறி இருக்கும். அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா விரதானாலும் அர்த்தம் இல்லை, சுரசூரானாலும் அர்த்தமே கிடையாது இந்த வார்த்தைக்கு. ஸோ விரதாசுர சூர விபாடனனே அப்படின்னு இருக்கும். ஸோ விரதாசுர அப்படின்னு என்ன அர்த்தம் பார்க்கலாம். சந்தி இருக்கு, எனக்கு இப்போதான் தெரியும். ஏன்னா நான் ஸ்கூல்ல படிக்கும்போது யாரும் கிராமரில் தமிழ் கிராமரில் சந்தின்லாம் சொல்லி தரல. சம்ஸ்கிருதத்தில் சந்தி பெருசாக உண்டு, சந்தி பாடம்னே தனியாக ஒரு இது இருக்கு, மலையாளத்துலேயும் இருக்கு, ஆனால் தமிழில் கிடையாது. ஆனால் தமிழில் சந்தி இருக்கு, ஆனால் நமக்கு அது சந்தின்னு யாரும் சொல்லி தந்தது இல்லை. உங்களுக்கு யாருக்காவது கிராமரில் தமிழ் கிராமரில் சொல்லி கொடுத்துருக்கல சந்தின்னு? எனக்கு யாரும் சொல்லி கொடுத்ததில்ல நான் படித்த பொழுது. ஸோ இது வந்து சந்தி. என்ன சந்தினாக்கா விரத பிளஸ் அசுர.
அதாவது அ பிளஸ் அ ஈக்குவல்ஸ் ஆ. இது சந்தி. இதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் ஸ்வர தீர்க்க சந்தின்னு பேர். ஸ்வராட்சரம் அ இ அதெல்லாம் ஸ்வராட்சரங்கள். அது வவல்ஸு, என்ன சொல்றது, உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்கள் வந்து 2 உயிரெழுத்து சேரும் போது என்ன ஆகுதுன்ட்டு அது மாதிரி வருது. இ பிளஸ் ஈனாக்க ஈனாலும் அந்த மாதிரி, அ பிளஸ் ஆனாலும் ஆ அந்த மாதிரி இருக்கு. இப்போ உதாரணமாக சொன்னாக்க உங்களை எல்லாருக்கும் ஆதித்ய ஹிருதயம் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து கிராமம் இது சொல்லிட்டே இருக்கு. நீங்க ஒருத்தர் ஆதித்ய ஹிருதயம், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இருக்குது? ஏன்னா உபாகம்யா பிரவீத் அப்படிங்கிற வார்த்தைக்கு உப பிளஸ் ஆகம்ய அப்புறம் அப்ரவீத். வெரி குட், சூப்பர். உப பிளஸ் ஆகம்ய பிளஸ் அப்ரவீத். ராமம், ராமம்னா ராவணை, உபன நெருங்கி, உபாகர்மான்னு சொல்றோம் இல்லையா. அப்படின்னா வந்து அந்த பிரம்மச்சாரியை வந்து பிரம்மத்துக்கிட்ட அழைச்சிட்டு போறது. அதாவது அந்த பிரம்மத்தை அடைவதற்கான மார்க்கத்தில் அவனை செலுத்துவது. அதாவது உபநயனம். நயனம்னா கூட்டிட்டு வருது, உபனா கிட்டக்க கூட்டிட்டு வருது. அது மாதிரி உபனா கிட்டக்க ராமனிடம் ராமனை அணுகி, ஆகம்யான வந்து ராமனை நெருங்கி வந்து, ராமம் உப ஆகம்யான ராமனை நெருங்கி வந்து, அப்ரவீத்னா சொன்னார். யார் சொன்னார்? அகஸ்தியோ பகவான் ரிஷி, அகஸ்தியர் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி அதில் வரும். அதனால இது வந்து எப்படி இதில் என்ன பிடிக்கிறதுக்கா, உப பிளஸ் ஆகம்ய பிளஸ் அப்ரவீத். இதுல 2 சந்தி வருது. அ பிளஸ் ஆ ஆ ஆயிடுறது இல்லையா. இது அ பிளஸ் ஆ 2 சேர்ந்தா ஆ உபான்னு ஆறுது. ஆகம்ய அப்ரவீத்னா யான் ஆயிடுது. ஆகம்யா அப்ரவீத். ஸோ அ பிளஸ் அ ஆ ஆயிடுறது. இந்த அ பிளஸ் ஆ ஆல்சோ ஆ. புரிஞ்சு இல்லையா? இது மாதிரி தான் இது விரதாசுர அப்படிங்கிற வார்த்தை. இதுக்காக அந்த ஞாபகம் வந்து சொன்னேன். இட் இஸ் நாட் ரெலவென்ட் டு அவர் கிளாஸ், பட் ஆதித்ய ஹிருதயம் சொல்லும்போது இதுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு சொல்லுங்க இந்த வார்த்தைக்கு. ஸோ விரத பிளஸ் அசுர என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவுமே போர் நடந்துட்டு இருக்கும், தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே வந்து தேவர்கள் பலவீனமானவர்கள், அசுரர்கள் பலம் மிகுந்தவர்கள். தேவர்களால் இறைவனுடைய அருள் இல்லாமல் அசுரர்களை வெல்ல முடியாது. அதனாலதான் பாவம் தேவர்கள் இவ்வளவு வீக்கா இருக்காளேன்னு அவன் மேல இறக்கப்பட்டு தான் மகாவிஷ்ணு வந்து அந்த அமிர்தத்தை வந்து அவளுக்கு கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணார். அசுரர்களுக்கு கொடுக்காம இவளுக்கு கொடுத்தார். அதனால வந்து என்னதான் அசுரர்கள்ட்ட தேவர்கள் அடி வாங்கினாலும் சாக மாட்டான். ஏன்னா அமிர்தம் குடிச்சிருக்காள். மேக்சிமம் அவ இது கையெல்லாம் பிணைக்கப்பட்டு ஜெயிலில் இருப்பான். முக்காவாசி டைம் இந்திரன் ஜெயிலில் தான் இருந்திருக்கான். இப்போ இந்த தாரகாசுரன், இந்த சூரன் வருது, இது வந்து சூரபத்மன், தாரகாசுரன், சிங்காசுரன், சிங்கமுகாசுரன், இந்த 3 அசுரர்கள் அவருடைய அசுர கூட்டங்கள் அதெல்லாம் சேர்ந்து தேவலோகத்தை ஆக்கிரமிச்சுட்டு அனைத்து தேவர்களையும் சிறையில் அடைத்தார்கள். முருகப்பெருமான் தான் அவளை சம்ஹாரம் பண்ணி அவர்களை வந்து சிறையிலிருந்து விடுவிக்கிறார். ஸோ விரத அசுர இதுக்கு வரலாம். என்னன்னாக்கா, அசுரர்கள் கடும் உழைப்பாளிகள், தேவர்கள் சுகபோக விரும்பிகள். சுகமா தேவலோகத்தில் வந்து சோமபானம் சூராபானத்தை குடிச்சிட்டு ரம்பை மேனகை திலோத்தமை ஊர்வசி அவளுடைய நடனத்தை பார்த்து கழிச்சுட்டு அப்படியே பொழுது போக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவளுக்கு கடவுளை பற்றி எப்பவும் நினைப்பே கிடையாது. அசுரர்களுக்கு தான் எப்பவும் கடவுளை பற்றி நினைப்பேன். ஏன்னா எப்பவுமே தவம் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அழியா வரம் வேணும்னு சொல்லிட்டு தவம் பண்ணுவான். தவம் பண்ணி வந்த உடனே எங்கப்பா எனக்கு வந்து அழியாத வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் விரத அசுர விரதம் அனுஷ்டிப்பாவ. தவம் பண்றது வந்து விரதம் அனுஷ்டிக்கிறது. அதுல வந்து தெரியும் உங்களுக்கு, இதுக்கு ராமோதந்தத்துல வரும், என்ன வரும், ராவணோ மானுஷாதன்யை விபீஷணோ விஷ்ணு பக்தியும். அப்புறம் வந்து கும்பகர்ணனுக்கு என்ன வரும்னாக்கா நித்தியத்துவம் கேட்கணும்னு வருவனவன். அப்போ வந்து பிரம்மா தான் தேத்து தீவிரேன தபசா பிரத்யக்ஷம் வித்ய வேதசம்னா பிரம்மா வந்து நேரில் வரவழைக்கிறார். இந்த 3 கும்பகர்ணன், ராவணன், விபீஷன் 3 பேரும் தவம் பண்ணி.
வந்தவுடனே ராவணனுக்கு வந்து கேட்குறான், எனக்கு மனுஷா தன்யை, மனுஷனை தவிர வேற யாராக இருந்தாலும் என்னை கொல்லக்கூடாது, மனிதன் மனிதனுங்க நம்ம கொல்ல முடியுங்கிறான். அதனால தான் மகாவிஷ்ணு வந்து மனிதனா, ராமனா வந்து மனிதனா வாழ்ந்து கிருஷ்ணராவதத்திலே தான் இறைவன் காமிச்சிட்டார். ஆனால் ராமாவதாரத்தில் காமிச்சிக்கவே இல்லை. மனிதனாக இருந்து மனிதன் மாதிரி சுக துக்கங்கள் அவர் மாதிரி ராமரை மாதிரி துக்கம் அனுபவிச்சா யாருமே கிடையாது. சீத்தை துக்கம் அனுபவிச்சா சொல்லுவோம், அதை விட அதிகம் ராமர். ஏன்னா சீத்தையை காட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது அவர் மனசு எவ்வளோ சங்கடப்பட்டிருக்கும். அப்படி ஒரு மனிதனாக இருந்து மனிதனாக வந்து ராவணன் சம்ஹாரம் வரும். விபீஷணன் விஷ்ணு பக்தி கேட்குறான், அதனால் விஷ்ணு பக்தி கிடைக்கிறது அவனுக்கு. கும்பகர்ணன் வந்து நித்தியத்துவம் கேட்குறான். அப்போ வந்து இப்போ சரஸ்வதி தேவி பார்க்குறான், இவனுக்கு நித்தியத்துவம் கொடுத்துட்டா பிரச்சனையாச்சு, அவர் பாட்டுக்கு பிரம்மா ததாஸ்துன்னு சொல்லிடுவார். அதனால வந்து என்ன பண்ண, அவன் நாக்க பொருளை வச்சு நித்தியத்துவம் நித்திரத்துவம்னு கேட்க வச்சுடுறான். அதனால அவன் எப்பவும் நிதிரை பண்ணிகிட்டே இருக்கான், தூங்கிட்டே இருக்கான். அதனால எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த அசுரர்கள் எப்பொழுதும் விரதம் இருந்து தன் உடலை வருத்தி தவம் செய்து இறைவனை பிரத்யட்சப்படுத்தி அவனிடம் வரம் கேட்பார்கள். அதனால அவனுக்கு அசுர பலங்கள் அவ்வளோ பலம் அவளுக்கு வந்துடும். தேவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அடிச்சு நுழைக்க. ஆனால் கடைசியில் வந்து இவளை அழிக்கிறதுக்கு தெய்வமே நேரில் வர வேண்டும். அம்பாள் எத்தனை அசுரர்களை வதம் பண்ணியிருக்கா, பட்டாசுர வதம், சுப்படி சுப்ப வதம்லாம் நீங்கள் இதில் தெய்வ மார்க்கெட்டில் ஃபுல்லாக அதுதான் வரும். அதனால அது மாதிரி மகாவிஷ்ணு தசாவதாரம் எடுத்து அசுரர்களை சம்ஹாரம் பண்ணியிருக்கார். முருகப்பெருமான் தோன்றியதே இந்த 3 அசுரர்களை அழிப்பதற்காக வேண்டி. அதனால விரதாசுர விரதம் இருந்த அசுரர்கள், அந்த அசுரர்களை விபாடனன்னாக்கா பிளந்தவன், இரு பிளவாக செய்தவன். சூர விபாடனன், சூரன்னாக்கா சூரபத்மன். பொதுவாக வந்து அசுரர்களை சொல்லிட்டு முக்கியமாக சூரபத்மனை சொல்கிறான், அவள் தானே தலைவன் அசுரர்களும். இவர்களை இரு பிளவாக பிளந்தவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் முருகனை வந்து அட்ரஸ் பண்ணிட்டு எனக்கு இது தருவாய் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறார். பணிய தவம் எய்தியவாங்கிறார். நிறைய பேர் எல்லாருமே விரதா அப்படின்னு ஒரு பாஸ் விடுறோம். எப்படி பார்க்க முருகா மயில் வாகனே விரதா சுரசூர விபாடனே பாடுவோம். அப்படி பாடுறதுக்கு பதிலாக விரதாசுர சூர விபாடனே, விரதாசுரன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பாஸ் விட்டு சூர விபாடனேன்னு பாடினா அர்த்தம் சரியா வரும். ஆனால் வந்து இந்த புஸ்தகம் நிறைய எல்லா புஸ்தகத்துலையும் இப்படி தான் போட்டிருக்கு, அதனால எல்லாம் தப்பாக பண்ணுறாங்க. தவம் எய்தியவான்னு சொல்கிறார். அதாவது நம்ம மணிவாசகர் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனுடைய தாளை வணங்கணும்னா, சிவபெருமானுடைய தாளை வணங்கணும்னா அதுக்கு அவன் அருள் செய்தால் தான் முடியும். நம்ம மனசில் நினச்சா நம்மளால் முடியாது. ஏன்னா மனசு எங்கெங்கேயோ தறிகட்டு போகும். மனசு அதில் ஈடுபடுறதுக்கு அவனுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு மனம் அதில் ஈடுபடும். அதற்கு அவன் அருள் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு தகுதி இருக்கணும். எல்லாருக்கும் அருள் பண்ணுறதில்ல, சிலருக்கு தான் அருள் பண்ணுறான். ஏன்னாக்கா இந்த சிலர் தான் முற்பிறவைகளில் தவம் செய்திருக்கிறார்கள். அதனுடைய பயனால அவன் நமக்கு அருள் செய்து அவனுடைய தாளின் மீது ஈடுபாடு உண்டாக்குகிறான். அதுதான் சொல்கிறேன், தவம் எய்தியவன் தாளை பணிய. முருகப்பெருமானே, உன்னுடைய தாளை நான் பணிய வேண்டும் என்ற ஆர்வம் என்ற எண்ணம் என் மனதில் உண்டானதன் காரணம் நீ எனக்கு அருள் செய்ததுதான். உன்னுடைய அருளினால் தான் எனக்கு உன்னுடைய திருவடியின் மீது ஈடுபாடு உண்டாகியது. இப்போ உலகத்தில் வந்து எவ்வளோ 700 crores பீப்புள் இருக்காளா, அதில் ஒரு ஃபியூ தௌசண்ட் பீப்புள்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு பக்தி, ஒரு அதீத பக்தி உணர்வு வந்து தாளை பணிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா அத்தனை கோடி பேருமா பண்ணிட்டு இருக்கா இல்லை, எவ்வளோ நாஸ்திகர்கள் இருக்கா, எவ்வளோ பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சிலருக்கு தான் வந்து அந்த ஒரு கொடுப்பினை இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கொடுப்பினைனா என்ன அர்த்தம்னாக்கா, நாம் பூர்வ ஜென்மத்தில் அதற்கு உண்டான முயற்சியை செய்திருக்கிறோம். ஆனால் அந்த ஜென்மத்தினுடைய செஞ்ச முயற்சி வந்து முழுதும் பலன் அளிக்கவில்லை. அதாவது நாம் அந்த ஜென்மத்திலேயே இந்த பிறவையை ஒழிக்க முடியவில்லை, அதனால தான் மறுபடியும் பிறந்திருக்கோம். ஆனால் ஒரு நற்பிறவையை எடுத்திருக்கிறோம். இறைவன் பால் நமக்கு ஈர்ப்பு உண்டாக முடியாத ஒரு நற்பிறவையை எடுத்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே அந்த மாதிரி நற்பிறவை தான் ஓரளவுக்கு. நமக்கு வந்து இந்த ஜென்மத்தில் வந்து கடை தேர முடியாவிட்டாலும் இன்னும் சில ஜென்மங்களில் கடை தேரக்கூடிய அந்த ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அதற்காக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏன்னா அந்த இறைவன் மீது ஒரு ஈடுபாடு உண்டாகி இருக்கு. அப்போ இவர் சொல்றாருன்னா, எத்தனையோ கோடானு கோடி பேருக்கு வந்து உன் மீது ஈடுபாடு உண்டாகவில்லையே, எனக்கு ஈடுபாடு உண்டாகி
உன் தாளை நான் படுகிறேன். போன பாட்டில் தான் சொன்னார். என்ன சொன்னார்? திருத்தாள் வனசம் தர என்று செய்வாய். இந்த பாட்டில் சொன்னார், நீ தந்துட்டப்பா, நான் உன்னுடைய தாளை பணிந்து விட்டேன். அந்த தாளை நான் பணிவதற்கு நான் எவ்வளவு முன்ஜென்மங்களில் எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறார். எய்தியவா அப்படிங்கிறார். எய்தியவான எய்தியவாறு நகைப்படுத்த நம்ம இதில் சொல்றாரு, என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை துடைத்தேன்னு அபிராமி அந்த சொல்றாரு இல்லையா. மனம் நாரும் நின் தாளினைக்கே என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகைப்புடைத்தேன். அதே மாதிரி எய்தியவாறு நகைப்புடைத்தேன்னு சொல்றாரு. அதிசயமானதுங்கிறார். அதுல என்ன சொல்றாருனாக்கா, என் நாத்தங்கு புன்மொழி, உன்னுடைய மனம் நாரும் உன்னுடைய தாளினை, உன்னுடைய திருவடி மிகுந்த வாசம் மிகுந்தது, அற்புதமான திருவடி. அந்த திருவடியில் என் நாத்தங்கு புன்மொழி, அபிராமப்பட்டத்துல நாம் ஏதோ பெதட்டின்னு இருக்கேன். ஏன்னா அபிராமி அந்தாதிங்கிறது பெரிய ஒரு அற்புதமான நூலா கிடையவே கிடையாது. என்னோ வாயில வரதை நான் பெதட்டின்னு இருக்கேன். இந்த பிதற்றலையும் நீ ஒரு பொருட்டாக நினைத்து அதை நீ உன் திருவடிகளில் ஏற்றுக்கொண்டாயே, அது ஒரு எவ்வளவு பெரிய விந்தை அப்படின்னு கேட்கிறான். அதே மாதிரி என்ன சாமானியமான நான் அருணகிரி சொல்றேன், என்ன போய் நீ ஒரு பெரிய ஆளா நினைச்சிட்டு எனக்கு நீ அருள் பண்ணாய முருகா, உன்னுடைய கருணை எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லி வியப்பு. எய்தியவா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்தோடு இருக்கணும். இதுல இல்லை நினைக்கிற புஸ்தகத்துல. இதுக்கு தான் அந்த ஆச்சரியக்கிறோம். எய்தியவாறு இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, எய்தியவாறு அதுல நகைப்படுத்தேங்கிறான். எய்தியவாறு அதிசயமே அப்படின்னு வேணும் போட்டுக்கலாம். உன்னுடைய இரு தாள்களை நான் பணியும்படியான எனக்கு மனோநிலை நான் எய்தியவாறு அதிசயம். ஏன்னா நான் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிறேன். அவர் தான் தகுதியானவர், நம்மளாம் தகுதி கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாருனாக்கா, தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறார். எப்பவுமே பெரிய ஞானிகள் மகான்கள் எனக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்லிக்க மாட்டான். நான் நாயேன் பேயேன் அப்படின்னு தான் தன்னை திட்டிட்டு இருப்பான். ஆனா அவர்கள் சிறந்த ஞானிகள். ஆனா நான் பெரிய ஞானின்னு சொல்ல மாட்டான். எனக்கு போய் நீ அருள் பண்ணியே, நாயேனையும் ஒரு பொருளாக நயந்து இங்கு நீயே ஆண்டு கொண்டா என்று பார்த்தோம் இல்லையா அபிராமி தாயில. அந்த நாயேனையும் ஒரு பொருளாக அது மாதிரி சொல்றார். உன்னுடைய தாளை பணிய தவம் எய்தியது எப்படி நான் அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்றாருனாக்கா, பாலை குழல் வள்ளி பதம் பணியும். இது கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சரியான விதத்தில் புரிஞ்சுக்கணும். அப்கோர்ஸ் பாலை அப்படின்னாக்கா ஒரு பெண்கள் சிரசில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். அது வள்ளி பிராட்டி தனது குழலில் பாலை என்ற ஆபரணத்தை அணிந்திருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு பாலை குழல்கிறாள். அப்படிப்பட்ட வள்ளியின் பதம் பணியும் அப்படிங்கிறார். அதே மாதிரி சொன்னார் முதல் பாட்டில் வருங்க, பணியும் அப்படின்னு சொன்னாலே அது 6வது பாட்டில் வருது. ஸோ அங்கேயும் வள்ளியோட பதத்தை முருகன் பணிந்ததாக இருக்கு, இங்கேயும் முருகன் பணிந்ததாக இருக்கு. அப்படின்னு அதை மேலோட்டமாக பார்த்தா நம்ம தப்பான அர்த்தத்துக்கு போயிடுவோம். ஏன்னா இவர் பெண்களுடைய பாதத்தில் பணிகிறார் முருகப்பெருமான் சொல்லிட்டு, வள்ளியினுடைய பாதத்தில் இவர் என்ன தலையை வச்சு பணிகிறதுன்னு. இதுல என்னன்னாக்கா, அவருடைய குழல்ல பாளையங்கிற ஒரு ஆபரணம் இருக்கு. அவருடைய வள்ளி தாயாருடைய திருவடியில முருகனுடைய சிரசுங்கிற ஆபரணம் இருக்கு. ஸோ பாதாதி கேசம் இல்லை, கேசாதி பாதம் ஆபரணங்களை அணிந்தவள் வள்ளி. அது ஒரு இதுக்கு எடுத்துக்கலாம். பட் இதனுடைய உண்மையான பொருள் என்னன்னா, வள்ளி பதம் பணியுனாக்கா, இந்த வள்ளி அவளுக்கு அறியாமை, அதாவது அவள் ஒரு நம்பிராஜன்கிற அந்த புறவர் குலத்து அந்த மன்னனுடைய மகளாக வளர்கிறாள். அவள் மனதில் தான் மகாவிஷ்ணுவுக்கும் லக்ஷ்மிக்கும் திருமாலுக்கும் திருமகளுக்கும் குழந்தையாக பிறந்தவள் அப்படிங்கிற விஷயம் அவள் மனதில் மறைஞ்சு போயிடுது. ஏன்னா அறியாமை அவளுக்கு வந்துடுது. தான் ஒரு குரத்தி அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் இருக்காள். அந்த திணை புணத்துல காவல் பண்ணிட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்திருக்கல வழிய அவள் அறியாமையினால் அவளுடைய உண்மை நிலையை அவள் அறியவில்லை. முருகன் அவளிடம் பலமுறை செல்கிறான், வேடனாக செல்கிறான், ஒரு வயோதிகனாக செல்கிறான். அவளுக்கு முருகனை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அவள் மனதில் நிரம்பி இருப்பது முருகனையே சதா செல்வகாலம் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இருப்பினும் முருகன் நேரில் வந்த பொழுது
அவளால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இப்போ நமக்கே வந்து இறைவன் நேரில் வந்து ஏதோ ஒரு பிச்சைக்காரனா வருவான், வந்து நமக்கு ஏதோ வந்தால் நம்ம கேரே பண்ண மாட்டோம், யாரோ பிச்சைக்காரன் போ அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். இறைவனே நம்ம ஆட்கொள்ள வந்தாலும் நமக்கு நம்மளுடைய வந்து தளபதி இல்லைன்னு நம்ம அடையாளம் காண முடியாது. அது மாதிரி வள்ளி வந்து தன்னுடைய அறியாமை காரணமாக முருகனையே அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் வள்ளி வந்து முருகன் வள்ளி மீது மிகுந்த கருணை கொண்டவர். ஏன்னா அவள் மகாவிஷ்ணுவின் மகள், தனக்காக பிறந்தவள், அவளுக்கு அது தெரியவில்லை. அதனால பல தடவை வழியே போயிட்டு அவளை தானே வழியை ஆட்கொள்கிறார் முருகன். அது வந்து என்னன்னா அவருடைய கருணையை காட்டுகிறது. பதத்தை பணியறதுங்கிறது வந்து அவர் சப்மிசிவா போனார்ங்கிற அர்த்தம் இல்லை. அவர் வள்ளி தாயார் மீது அவருக்கு உள்ள கருணை. இந்த ஜீவாத்மா, வள்ளிங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கிறது. நம்ம எல்லாருமே வள்ளி தான். நீங்க மட்டும் லேடிஸ் மட்டும் வள்ளி இல்லை, நானும் வள்ளி, மாமாவும் வள்ளி, எல்லாம் ஆண்கள். அதாவது புருஷன்கிறது இந்த பரமாத்மா மட்டும்தான். மற்ற ஜீவாத்மாக்கள் அத்தனையும் பெண், அதனால ஸ்திரீகள். அந்த அர்த்தத்துல நம்ம எல்லாருமே வள்ளி. ஏன்னா நம்ம எல்லாரும் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மா ஆட்கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து உதாரணமா தான் வள்ளியே ஆட்கொள்கிறார். வள்ளி ஜீவாத்மா, அவளை பரமாத்மா தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். அதுக்காக வள்ளி பல தடவை வள்ளியில் சென்றடைந்து அவள் பதம் பணியும் அந்த அளவுக்கு போய் அவளை கெஞ்சி அவளை வந்து தன்னோட ஐக்கியப்படுத்துகிறார். ஏன் கருணை மிகினார். இந்த பெண்ணிற்கு தான் யார் என்று தெரியவில்லையே, என்னையே அடையாளம் தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்றார். அதனால பாளைக்குழல் வள்ளிபதம் பணியும் வேளை. வேள் அப்படின்னாக்கா எல்லோரும் விரும்பக்கூடிய அழகன் அர்த்தம். வேளைனா எல்லோரும் விரும்பக்கூடிய அழகனை அப்படின்னு அர்த்தம். சுரபூபதி, சுரனாக்கா தேவர்கள். தேவர்களின் பூங்கிறது தேவலோகம். தேவலோகத்தின் அரசன். தேவலோகத்தின் அரசன் இந்திரன். இந்திரனுக்கு அரசன் முருகப்பெருமான். முருகப்பெருமான்லன்னா இந்திரன் நாளுக்கு வந்து அரசாட்சியே கிடைச்சிருக்காது. அதனால இஸ் த கிங் மேக்கர் முருகன். அதனால இந்திரனுடைய அரசனானதுனால சுரபூபதி. மேருவையே, அதாவது வேளை, வேள்னாக்கா எல்லோரும் விரும்பக்கூடிய அந்த அழகனை. மேருவை. அப்புறம் ஏகாரம் போடுறாங்க. ஏகாரம்னா அவனையே, இந்த முருகப்பெருமானாகிய அந்த வேளையே நீ பணிய வேண்டும். அது மாதிரி சுரபூபதியாகி அந்த மேருவையே. மேருன்னு ஏன் சொல்றாருன்னா, மேரு வந்து உயர்ந்த சிகரத்தை உடைய மலை, அது பொன்னிறமான மலை. அது மாதிரி முருகப்பெருமான் மிகவும் உயர்ந்தவன், பொன்னிற மேனியன். அது மாதிரி மேரு வந்து அசஞ்சலம், சஞ்சலம் இல்லாதது. ஏன்னா இது மலைக்கு வந்து அச்சலம்னு பேர் வந்தது காரணமே அது அசையாததுங்கிறதுனால அச்சலம். நம்ம நிறைய அச்சலம், சேஷாச்சலம், பத்ராச்சலம்லாம் சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே சிம்மாச்சலம், அது எல்லாமே வந்து அச்சலம். இமயாச்சலம் சொல்றோம், இமயமலை, ஹிமாலயான்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல, இமயாச்சலம் சொல்றோம் சம்ஸ்கிருதத்தில். இமயாச்சலம்னாக்கா அசையாத அந்த இமயமலை. ஸோ அது மாதிரி இந்த மேருவையேனாக்கா, மேரு என்பது அசையாதது. அதுபோல் முருகப்பெருமான் பரம்பொருள். பரம்பொருளுடைய இலக்கணம் என்ன சொன்னேன், நம்ம வந்து துரியாதீனமாக இருப்பது. மனதில் எந்த சஞ்சலம், அவனுடைய வினைகளை ஆற்றிக்கொண்டு இருந்தாலும் நமக்காக அவன் வினை புரிகிறான், தனக்காக வினை புரிவதில்லை. இந்த அவன் படைத்த இந்த ஜெகத்திற்காக வினை புரிகிறான். அந்த வினை புரியும் பொழுதும் அவன் சச்சித் ஆனந்தமாக துரியாதீன நிலையில் இருக்கிறான். அதனால அவன் அசஞ்சலன், சஞ்சலம் இல்லாதவன். ஆகையினால் அவன் மேரு அப்படின்னு முருகப்பெருமான மேருமலையோட ஈக்குவேட் பண்ணிடுறான். ஏனாக்கா ஏகாரம். தாளைனாக்கா யாருடைய தாளை பணிய வேண்டும்னா வேளுடைய தாளை பணிய வேண்டும். வேல் அல்ல, வேள்னா முருகவேள். அது மாதிரி மேருவனுடைய தாளை, இந்த ஏகாரத்தை வேளையே, மேருவையே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது மாதிரி தாளை பணிய தாவுமை தீவான்னு சொல்றான். சரி, இப்போ அடுத்த முதல் வரிக்கு போகலாம். காளை குமரேசன் என கருதி. அதாவது முருகனை வந்து காளை அப்படிங்கிறார். காளைன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், காளை மாடு. காளை மாடு எதை குறிக்கிறது, ஆண்மையை குறிக்கிறது, வீரத்தை குறிக்கிறது. இப்போ ஜல்லிக்கட்டுல வந்து அலங்காநல்லூர்ல அப்படி எடுத்து விட்டாக்கா அது வெளியில வந்து பார்க்கும் எல்லாரையும், எவன்டா இருக்க, என்னை பிடிக்கிறதுக்கு வாங்கடா தைரியம் தான் பார்க்கும் அது இல்லையா. அந்த மாதிரி முருகப்பெருமான் சிறந்த வீரன், காளை போன்று வீரன், அது போன்ற பலம் மிகுந்தவன். அதனால வந்து காளை அப்படிங்கிறார். ஏன்னாக்கா வள்ளி பதம் பண்ணினா வள்ளியை ஆட்கொண்டது, வள்ளியை திருமணம் புரிந்த நிகழ்ச்சியை இங்க கூறுகிறார். வள்ளி வந்து அழகில் சிறந்த பெண்.
அந்த சிறந்த அழகியை மனம் புரிவதற்கு அதே அளவு சிறந்த அழகுடைய, வீரமுடைய, ஆண்மையுடைய, சிறந்த கம்பீரத்தை உடைய, பலமுடைய ஒரு இளைஞன் தான் வர வேண்டும். ஆகையினால் வேல் அப்படிங்கிறார். அனைவரும் பார்த்து மயங்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு அழகுடையவன் வேல் அப்படின்னு சொல்லிட்டு காளைங்கிறான். கட்டிலம் காளை அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டிலம் காளையாக வருகிறான். எதற்கு? வள்ளியை ஆட்கொள்வதற்காக அப்படிங்கிறப்ப காளை குமரேசன். இங்க வந்து குமரன்கிற வார்த்தை வருது, ஈசன்கிற வார்த்தை. குமரன், ஈசன். குமரன்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் ரொம்ப விரிவாக பார்த்துருக்கோம். குமரன்னா குமாரனுடைய திரிபு. குமாரன்னாக்கா மன்மதனை விட பல கோடி மடங்கு அழகில் சிறந்தவன். அதனால வேல்னு சொல்லி குமாரன்னு சொல்றாங்க. அழகில் மிகச்சிறந்தவன் அவன் வள்ளியை மனம் முடிக்க வைக்கிறான். அது மாதிரி பலத்தில் மிகச்சிறந்த காளை அவன், வீரத்தில் மிகச்சிறந்தவன் அவன் வள்ளியை மனம் முடிக்க வருகிறான் அப்படிங்கிறத குமரன் சொல்றார். அது மாதிரி ஈசன்கிற, ஏன்னா ஈசனுடைய அம்சம் முருகப்பெருமான். ஈசனே வந்திருக்கிறான். ஈசன் சிவபெருமான். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து கிளம்பியதால் முருகப்பெருமானும் ஈசனே அப்படிங்கிற மாதிரி குமரன் ஈசன் என கருதி என்று இவனை நான் உயர்ந்த நிலையில் மனதில் கருதி கொண்டு அவனுடைய தாளை பணிய வேண்டும். ஏன்னா ஒரு தெய்வத்தினுடைய தாள் மீது நமக்கு ஈடுபாடு உண்டாக வேண்டும் என்றால் அந்த தெய்வத்தின் மீது அதீத பக்தி உண்டாக வேண்டும். அந்த பக்தி உண்டாக வேண்டும் என்றால் அவனது அற்புதமான குணங்களை நாம் மனதில் சிந்திக்க வேண்டும். அதனாலதான் காளை, குமரன், ஈசன் இவன் இந்த மூணையும் சொல்றார். காளை, இவன் ஒரு காளை, இவன் குமாரன், இவன் ஈசன் என்று கருதி தாளை பணிய தவம் எய்தியவா. இப்படி நான் அவனை கருதி அவனுடைய தாளை நான் பணிவதற்கு நான் பல முன்ஜென்மங்களில் எவ்வளவு தவம் செய்தேனோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய பாடல் இது. அடுத்த பாடல். அதாவது மனிதர்களாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் வேணும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை பிரயோஜனம் கிடையாது. இப்போ நமக்கு வந்து இந்த லோகாயுதமான வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையிலேயே எவ்வளோ குறிக்கோள். ஒரு மாணவ பருவத்தில் கல்வி சிறப்பாக கற்கணுங்கிற குறிக்கோள் இருக்கும். அதுக்கப்புறம் சிறந்த உத்தியோகத்தில் இருக்கணும் குறிக்கோள் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு சிறந்த குடும்பம் அமைய வேண்டும்ங்கிற குறிக்கோள். இது மாதிரி பல குறிக்கோள்கள். அந்த குறிக்கோளோட தான் நம்ம வாழறோம் வாழ்க்கை. இவர் வந்து குறிக்கோளிலேயே உயர்ந்த குறிக்கோளை பற்றி சொல்றார். அடியை புரியாது அப்படின்னா முருகன் இப்போ போன பாட்டில் தான் பண்ண தாளை பணிய தவம் எய்தியவன். அவ்வாறு தாளை பணியாது, தாளை பணிய வேண்டும் என்ற குறிக்கோள் இல்லாது வாழ்பவர்களை பற்றி சொல்றார். அடினாக்கா திருவடி, முருகப்பெருமானுடைய திருவடியை புரியாது, தனது வாழ்வில் அடைய வேண்டிய அந்த திருவடியை அடைக்கலம் அடைய வேண்டிய அந்த திருவடியினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதை வாழ்வில் குறிக்கோளாக இல்லாதவர்கள் பற்றி சொல்றார். அடியை புரியாது. ஏன் அவர்கள் வந்து திருவடியை குறிக்கோளாக இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அறியாமையினால். அறியாமைனாக்கா அஞ்ஞானம். அஞ்ஞானத்தினால என்ன வருது? அவளுக்கு தெரியறதில்லை எது மெய் எது பொய்ன்னு தெரியறதில்லை. இந்த மெய்ங்கிற பேர் இருக்கிற இந்த உடம்பு வந்து மெய்ன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அது பொய். அதை பொய்யானதை மெய்ன்னு நினச்சிக்கிறோம். எது மெய்யோ அந்த பரம்பொருளில் பொய்ன்னு நினச்சிக்கிறோம். அதனால அந்த பரம்பொருள் நம்ம வந்து பார்க்க முடியல, ஐம்புலன்களால் உணர முடியல. அதனால அது பொய்ன்னு நினச்சிக்கிறோம். பொய்ன்னு நினச்சிட்டாலும் அதனுடைய திருவடி மேலே ஈடுபாடு வரல. என்ன காரணம்னா மாயை வந்து திரை போட்டு நம்முடைய ஞானத்தை தடுக்கிறது. நாம் உண்மையை அறிவதற்கு ஏதுவாக உள்ள அந்த ஞானத்தை அது தடுக்கிறது. அதன் தடுப்பதன் மூலமாக நமக்கு அஞ்ஞானம் வந்து அதன் காரணமாக அறியாமையினால் நாம் எதை நாம் சரணடைய வேண்டுமோ, எது நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக கொள்ள வேண்டுமோ அதை குறிக்கோளாக கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ வந்து உதாரணமாக வந்து ஒரு திருக்குறள் சொல்லலாம். திருக்குறள் வந்து எல்லா பாட்டுக்குமே வருது. பற்றுக பற்றுட்டான் பற்ற அந்த குறள் மட்டும் இல்லை, நிறைய குறள் இருக்கு. இப்போ இதில் வந்து என்ன சொல்றதுனாக்கா இந்த பாட்டு வரும். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். வாளறிவன்னாக்கா அனைத்தையும் அறிந்தவன். அவன் அறியாதது என்று ஒன்றுமே இல்லை. அப்படி அனைத்தையும் அறிந்த ஞானத்தின் சாகரமாக, ஞானத்தின் ஊற்றாக இருப்பவன் எவன்? பரம்பொருள் இறைவன். அவனுக்கு தான். நமக்கு யாருமே அந்த மாதிரி வாளறிவன் நம்மளை சொல்ல முடியாது. ஞானம் இருக்குன்னு சொல்லிக்கலாம் மொழிய
வாளறிவன்கிற வார்த்தை வந்து அந்த இறைவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அவன் தான் நமக்கு ஞானத்தை வழங்குகிறான். அவன் ஞானத்தின் ஊற்றுல ஞானம் வந்துட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு வேணா கொடுக்க முடியும். ஊற்றுலேருந்து எவ்வளவு பேர் வேணா தண்ணியை பருக முடியும் இல்லையா, அது மாதிரி எத்தனை பேருக்கு வேணா அவன் ஞானத்தை வழங்க முடியும். ஆனால் அந்த ஊற்று என்றும் ஞானத்தில் நிரம்பி இருக்கக்கூடியது. அவன் வாளறிவன். வாளறிவன் நற்றாள்னாக்கா நன்மையான தாள் திருவடி. நற்றாள் தொழாரனின் அப்படின்னாக்கா, நற்றாள் நன்மையான தாள்னா என்ன அர்த்தம்னாக்கா, அதை தொழுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடியது. அதாவது நம்ம இறைவனுடைய தாளை தொழுதால் இறைவனுக்கு நன்மை கிடையாது, அவனுக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை. நாம் தொழுதாலும் தொழாவிட்டாலும் அவனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. யார் அவனை தொழுகிறார்களோ அவர்களுக்கு நன்மை உண்டாகும். அதனால அது நற்றாள்னு சொல்றார். வாளறிவன் நற்றாள் தொழார் என்னின் என்ன பார்த்தோம் நம்ம, கற்றதனால் ஆய பயன் என் கொள் அப்படின்னா, இது நீ வந்து கல்வி கற்றேன்னு சொன்னேனாக்கா உன்னுடைய எஜுகேஷன் வந்து அதனால உனக்கு ஒரு நன்மை உண்டாகணும்னாக்கா நீ அந்த கற்ற கல்வியை உபயோகித்து எது உண்மை என்று தெரிந்து அந்த உண்மை பொருளான பரம்பொருளின் திருவடியை நீ தொழ வேண்டும். அதுதான் உனக்கு வாழ்வில் உயிர் ஒழிக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் அவர். கற்றதனால் ஆய பயன் வந்து இதுதாங்கிற. நீ வந்து நான் கற்றதுனால எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சது, எனக்கு 1 crore per annum சேலரி கிடைச்சதுன்னா அதெல்லாம் பயன் கிடையாது. உண்மையான பயன் நம்முடைய ஆன்மாவுக்கு இதெல்லாம் வந்து இந்த உடம்புக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. 1 crore 10 crore per annum சேலரி வந்தாலும் அது உடம்புக்கு தான் சுகத்தை கொடுக்கும். அது வந்து ஆன்மாவுக்கு சுகத்தை கொடுக்காது. ஆன்மாவுக்கு சுகத்தை கொடுக்கணும்னா இறைவனுடைய அருள் நமக்கு வேண்டும். அதற்கு அவனுடைய தாளை பணிய வேண்டும் இல்லை. அதான் சொல்ல அடியை குறியாது. ஏன் அடியை குறியவில்லை? அறியாமை காரணமாக. அறியாமையினால் முடிய கிடவோ, இப்படியே நான் அறியாமலேயே இருந்து என்னுடைய ஆயுள் முடிஞ்சிருமா அப்படின்னு ஒரு பயம் வந்து கொடுத்தேன். முடியவோ போனோம்னா ஆயுள் முடிகிற வரைக்கும் நான் அவனுடைய தாளை பணியலைனாக்கா எனக்கு இன்னொரு பிறவி வந்துருமே அப்படிங்கிற பயம். நம்ம இறைவனுடைய தாளை நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம இப்போ இருக்கும் பொழுதே நம்ம வந்து அவனை பற்றி சதா சர்வ காலமும் சிந்திச்சு அவனுடைய தாளை பற்றி அவன் மீது ஈடுபாடு கொண்டு அவனே சரணம் என்ற அடைக்கலம் அடைந்தால் நமக்கு இன்னொரு பிறவை எடுப்பதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா திரும்ப திரும்ப பிறப்பு இறப்புங்கிற அந்த சாகரத்தில் மூழ்கிட்டே இருக்கணும். அதனால என்ன சொல்றாருன்னா, முடிய கிடவோ அவ்வாறே எனது இந்த ஆயுள் முடியும்படியாக அந்த ஒரு கேடு எனக்கு வரலாமோ கிடவோன்னு, அப்படியே என்னுடைய ஆயுள் முடிந்து விட்டால் அது எனக்கு கேடல்லவா, நான் மீண்டும் ஒரு பிறவை எடுத்து இந்த இன்ப துன்பங்களுக்கு ஆட்பட வேண்டுமே. அந்த பிறவையிலும் செய்யக்கூடிய நல்வினை தீவினை காரணமாக மற்றொரு பிறவியும் உண்டு. இந்த பிறவியை அழிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வினைகள் அற்று போக வேண்டும். வினைகள் அற்று போகிறதுக்கு 2 உபாயம் இருக்கு. ஒன்று கஷ்டமான உபாயம். எப்பவுமே அவர் வந்து அருணகிரிநாதருக்கு ஷார்ட்கட்டை சொல்லித்தர்றாரு. அதில் பார்த்தோமே, யோகத்துக்கு பின்னால் நீ பக்தி பண்ணு அப்படின்னு சொன்ன மாதிரி இதில் ஷார்ட்கட் சொல்றாரு. என்னன்னாக்கா, நமக்கு வினைகள் முழுவதும் அழிந்தால்தான் அடுத்த பிறவி இருக்காது. நல்வினை தீவினை 2மே போயிடணும். அப்படி போனோம்னாக்கா என்ன பண்ணா, நமக்கு இந்த வினைகள் வந்து 3 வித வினைகள் இருக்கு. வெரி குட், சூப்பர். அனுபவிச்சுட்டு இருக்கோம் எல்லாம் பிராரப்தம் தான் இதுன்னு சொல்லி அந்த முன்னால இருக்கிற மூட்டையில இருந்து இப்ப கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் ஆகாமி வினைகள் இப்போ அதுல நம்ம பண்ணிட்டு எல்லாம் இருக்கும். அதனால இப்போ அந்த பிராரப்தத்தெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணணும். 100% இல்ல, நல்லது இல்ல, நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் வினைதான். நீங்க புண்ணியமே பண்ணினாலும் அந்த புண்ணியத்துக்கு உண்டான நற்பலனை அனுபவிக்கிறதுக்காக இன்னொரு பிறவி வேண்டும். அதனால நம்ம ஆன்மா உடம்பு விட்டு போகும் பொழுது இந்த வினைகள் வந்து நெல் பேலன்ஸா இருக்கணும், 0 இருக்கணும். நல்ல வினை இருக்கக்கூடாது, கெட்ட வினை இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டே வினைன்னா பாவ மூட்டையை புண்ணிய மூட்டையை கொண்டு வரும். அதனாலதான் நம்ம பிறவி எடுத்திருக்கோம். அதுல சிலதை கழிச்சிடணும் இந்த ஜென்மத்துல. நம்ம நல்லதும் நடக்கிறது, கெட்டதும் நடக்கிறது. நல்லது நடந்து சந்தோஷத்தை அனுபவிச்சா முன் ஜென்மம் பல ஜென்மங்களை செஞ்ச புண்ணியம் கொஞ்சம் கழியும். அப்புறம் கஷ்டங்கள் அனுபவிச்சாக்கா பாவம் கழியும். ஆனா சரி, ஆனா அத்தனை மூட்டையை நமக்கு இந்த ஜென்மத்துல கழிக்க முடியுமானா முடியாது. சரி, கழிக்க முடியும்னே வச்சுக்கலாம். இந்த பிராரப்தத்தினால் அத்தனையும் கழிச்சிட்டோம்னாக்கா நீல் பேலன்ஸ் ஆயிடும். ஆனா இந்த ஜென்மத்தில் நம்ம சும்மா இருக்கோமா, கையை வாய வச்சுட்டு சும்மா இருக்கோமா? இல்லை. அதனால நமக்கு இந்த ஆகாமிய வினை தேடிக்கிறோம், மறுபடியும் வினை. அதனால மறுபடியும் அக்கௌண்ட் ஏறுறது. அதனால இது 3 போகணும்னாக்கா நம்ம வந்து அந்த
ஒன்று வந்து வினைகளை கழிக்கணும். நம்ம வந்து அதாவது இந்த வினைகளினால் தான் பிறவி வருகிறது என்ற உண்மையை அறிந்து நாம் இந்த ஜென்மத்தில் இந்த ஆகாமிய வினை இருக்கு, அதை அழிச்சாலே போறோம், இது ரெண்டு போயிடும். ஆகாமிய வினையை போனாக்கா நம்ம காமிய கர்மங்களை செய்யும். ஆசைகள் ஐம்புலன் வழியாக ஆசை செய்ய மனதில் செல்லக்கூடிய ஆசைகளுக்கு நாம் அடிபடித்து அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காரியங்களை செய்யும். காரியம் பண்ணணும். உலகத்தில் அர்ஜுனுக்கு சொல்ற மாதிரி கர்மயோகம் தேவைதான். ஆனா பலன்களை கருதி செய்யாத, பலன்களை இறைவனிடம் சமர்ப்பித்து விடு, அந்த மாதிரி பண்ணா பண்ணலாம். ஆனா இவர் வந்து ஷார்ட்கட் என்ன சொல்றாருன்னா, இந்த வினைகள்லாம் அழியணும்னாக்கா நீ இறைவனை சரணடைஞ்சு அவர் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணி விட்டுருவார், அவங்க சச்சித வினையை 0 பண்ணிடுவார் அவர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லிக்கிறார். இந்த 3 வினையுமே சஞ்சித வினையை வந்து இதை அழிச்சிடுவார் முழுக்க. அப்ப இந்த பிராரப்த வினையை அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஆகாமியம் இல்லாம பண்ணிடுவார். அப்ப இந்த பிராரப்தத்துல வந்து இந்த அனுப்பிச்சு பிடிச்சிட்டோம்னாக்கா ஒண்ணும் வினை இருக்காது பாக்கி. அதனால சொல்றாரு, வினைகள் போவதற்கு நீ இறைவனை சரணடை, அவன் பாதத்தை படித்தால் அவனுக்கு சக்தி இருக்கு. வந்து சொல்றாள் ஆரணத்தோன் கந்தரின்னு அபிராமி என்றால் ஆரணத்தோன்னா பிரம்மா கையில வந்து நம்மளுடைய கந்துனா ஓலைச்சுவடி, நம்முடைய தளபதியில ஓலைச்சுவடி இருக்கு. அந்த ஓலைச்சுவடிப்படி நமக்கு இன்னும் இவ்வளவு ஜென்மங்கள் இருக்குன்னு அதுல எழுதி இருக்கும். ஆனால் அம்பிகையை நினைத்தால் அந்த ஓலைச்சுவடி இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சுக்குவாங்க. தலையெழுத்து அது மாதிரி இறைவனுடைய காலை பணிந்தால் அவனால் நம்முடைய அனைத்து வினைகளையும் ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது. மீதியை நம்ம அடுத்த பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா.